கரூர்ல நடந்த மிகப்பெரிய துயர சம்பவம் உங்க எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 40 பேர் இறந்து போனாங்க. இந்த துயர சம்பவத்துக்கு காரணம் யார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த துயர சம்பவத்துக்கு காரணம் யார் அப்படின்னா, டிவிகேவும் சொல்ல மாட்டேன், டிஎம்கேவையும் சொல்ல மாட்டேன். இந்த முட்டாள் ஜனங்கள தான் நான் வந்து சொல்லுவேன். என்னடா முட்டாள் ஜனங்கள் அப்படின்றேன்னா, நிஜமாலுமே வந்து இவங்க பண்ண வேலை, இவங்களால ஆனது தான் இந்த பிரச்சனையே. இவங்க ஒரு நடிகன, ஒரு அரசியல்வாதிய பார்க்கறதுக்கு கை குழந்தையோடையும், ஒய்ஃபோடையும், ஃபேமிலியோடையும் ஏதோ டூருக்கு போற மாரி போனதும், அங்க போயி இந்த கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிது. அதுவும் பார்த்தீங்கன்னா, கூட்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்றாங்கன்னா, அந்த டைமுக்கு முன்னாடி 5 மணி நேரம், 6 மணி நேரம், ஏன் காலையில நைட்லாம் வந்து இடம் பிடிச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள வந்து செஞ்சு தான் இங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்து மாறி நிக்குது. ஸோ இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்னைய கேட்ட அப்படின்னா, நான் யார சொல்லுவேன் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மக்கள தான் வந்து சொல்லுவேன். ஒரு ரசிகன் மீது உங்களுக்கு என்ன அவ்வளோ சாரி ஒரு நடிகன் மீது உங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய ஈர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. உங்களைய பார்த்த உடனே நீங்க கை காமிச்ச உடனே வந்து இறங்கி வந்து உங்க கூட வந்து ஃபோட்டோ எடுக்க போறாரா? இல்ல வந்து உங்க எல்லாத்தையும் கட்டிப்பிடிச்சு அவர் முத்தம் குடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து நினைக்கிறீங்க. இல்ல அவர் என்னதான் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க. அவர் ஒரு நடிகருங்க. அவர் ஒரு அரசியல்வாதிங்க. அவர் வந்து வராரு, பேசுறாரு. முடிஞ்சா பாருங்க. இல்ல அப்படின்னா டிவில பார்த்துட்டு போங்க. நேர்ல பார்க்க முடியுமா? அவ்வளோ கூட்டத்துல நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. பக்கத்துல போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அத வந்து நீங்க வந்து பண்ண முடியுமா? அவ்வளோ பெரிய நெரிசல உங்களால வந்து பண்ண முடியுமா? அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கணும். அண்ட் தென் இந்த கூட்டத்துல கிட்டத்தட்ட 40 பேர் இறந்து போனாங்க. இந்த 40 பேர் இறந்ததுக்கு காரணம் வந்து என்னவா சொல்லப்படுது அப்டின்னா, கூட்ட நெரிசல் அப்டின்ற இந்த ஒரு விஷயத்த தான் சொல்றாங்க. அதே மாரி இதுல வந்து ஆளும் கட்சி ஒரு சில சதிய வந்து பண்ணியிருக்காங்க. அது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அந்த ஏரியாக்காரர் அப்டின்றனால, ஸோ அவராலேயே இங்க வந்து ஒரு சில சம்பவங்கள் வந்து நடந்திருக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து தங்களுடைய ஆதங்கங்கள சொல்லக்கூடிய அந்த விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது. இப்படி இருக்கும்போது தாவேக்கா தரப்பிலும் நீதிமன்றத்த நாடி என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, இந்த மாதிரி எங்களுக்கு இந்த கூட்டத்துல நடந்த இந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து சந்தேகமா இருக்கு. நீங்களே முன் வந்து இத வந்து வழக்கா எடுத்து விசாரிக்கணும். இந்த மாரி ஒரு சில ஆதாரங்கள அவங்க வந்து நீதிபதி கிட்ட வந்து காமிச்சதான்னு சொல்றாங்க. என்ன அப்டின்னா, இந்த மாரி இந்த கூட்டம் நடந்துச்சுல்ல. ஸோ கூட்டத்துல நெறைய பேர் வந்து விபத்துக்குள்ளானாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது, அவங்க உள்ள போகும்போதே ஹாஸ்பிட்டல்ல ஆல்ரெடி வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இருந்தாரு அப்டின்ற இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. அதே மாரி பவர் கட் அப்டின்ற இந்த விஷயம் வந்து நடந்ததாகவும் சொல்றாங்க. இந்த பவர் கட் அப்டின்ற ஒரு விஷயத்த மின்வாரியம் சார்புலருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து பவர் கட் பண்ணலன்றாங்க. ஆனா, அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பவர் கட் ஆச்சு அப்படின்னாங்க. ஸோ அங்க பவர் கட் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல யார் வந்து பவர் கட் பண்ணாங்க அப்படின்ற அந்த விஷயம் வந்து எங்களுக்கு வந்து தெரிய வரும். ஏதோ ஒரு இன்சிடென்ட் இருக்கு. யாராவது வந்து கம்பி மேல வந்து விழுந்திருக்கலாம். இல்ல வந்து ஒருத்தர் மேல வந்து ஒருத்தர் வந்து ஏறி அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டுரும். ஸோ அதனால வந்து பவர் கட்டும் வந்து அங்கேயே லோக்கல்லயே வந்து யாராவது பண்ணியிருக்கலாம். அத வந்து யார் பண்ணாங்க? திட்டமிட்டு பண்ணாங்களா? அதே மாரி அங்க வந்து கல் எடுத்து வீசினதா இருக்கட்டும், தடியடி விஜய் அவர்கள் போன பிறகு தடியடி வந்து நடத்துனாங்க. அதுக்கப்புறமா விஜய் பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு பேக் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 செருப்பு வரைக்கும் வந்து வீசினாங்க. அந்த செருப்பு வீசினது யாரு? கல் எதுக்கு வந்து எடுத்து வீசினாங்க? அதே மாரி அங்க தடியடிய வந்து போலீஸ் வந்து பண்ணாங்க. ஸோ எதற்காக வந்து பண்ணாங்க அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடி தாவேக்கா தரப்புல ரெக்வஸ்டா வந்து வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது நேற்று வந்து வழக்கு பதிவு வந்து போட்டிருக்காங்க. யார் மேல அப்படின்னா தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் 4 பேர் மேல வந்து வழக்கு போட்டிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு நபராக பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்தும் சேர்க்கப்பட்டிருக்காரு. அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா அவர்களும் வந்து சேர்க்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த உயிரிழப்புக்கு வந்து எதை சொன்னாலும் நம்ம வந்து ஈடு ஆகாது, ஈடுபடுத்தவும் வந்து முடியாது. நான் அந்த குடும்பத்துக்கு இப்ப எவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஜய் சார்பில் இருந்து 20 லட்சம் ரூபாயும் அதே மாதிரி தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாயும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து 1 கோடி ரூபாய் வந்து எல்லாத்துக்கும் வந்து பகிர்ந்தளிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசும் பார்த்தீங்கன்னா இறந்தவர்களின் குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிதியெல்லாம் வந்து கொடுக்கறதான்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் வந்து காசு கொடுத்தாலும் கிட்டத்தட்ட 35 லட்சம் பக்கம் வந்து வருது. என்னதான் காசு கொடுத்தாலுமே ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை இறந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வயசு குழந்தை வந்து இறந்து போயிருக்கு. ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ண போறாங்க. 8 மாசத்துல மேரேஜ் பண்ற கப்புள்ஸ் 2 பேருமே வந்து இறந்து போயிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இன்னொரு அதே மாரி ஒரு கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆகி ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கு. அவங்களும் வந்து இறந்து போயிருக்காங்க. ஒரு சின்ன குழந்தை வந்து இறந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட 11 குழந்தைங்க வந்து இறந்து போயிருக்கு. நடிகன் தான். அவன் கடவுள் கிடையாது. நீங்க அவன்கிட்ட போனாலுமே ஃபோட்டோ எடுக்க முடியாது. அவங்க மேடையில நின்னு தான் வந்து பேசப் போறான். நம்ம யாரும் வந்து என்ன சொல்றது? அ நம்ம வரோம்ன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தெரியும். ஆனா நம்ம போறதுனால அவருக்கு என்ன பெனிஃபிட்டா? இல்ல நம்ம போய் அவங்க கூட நிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்டா? நடிகன் தான்பா. அதுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு அந்த என்ன சொல்றது? ஒரு பித்த மாரி பிடிச்சு நீங்க போடுறதெல்லாம் வந்து எந்த விதத்துல சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சரியா தோணல.